சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சிபிஐ 2வது நாளாக தாவேகா தலைவர்களை விசாரித்து கொண்டிருக்கிறது. பல அதிர்ச்சிக்குரிய தகவல்களை சொன்னதாக தகவல்கள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னதான் நடக்கு உண்மையில்? ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டு அரசியல் கூட்டணிகள் எப்படி போகும் என்கிற சூழலிலிருந்து தாவேகா எந்த பக்கம் போகும் என்பதற்கு டெல்லியில் நடக்கக்கூடிய விசாரணையோடு முடிச்சு போட்டு சில விஷயங்கள் பேசப்படுகிறது. அது நேரடியாக அப்படி நடக்குமா இல்லை மறைமுகமாக நடக்குமா அந்த விவாதத்தை ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன நடந்தது என்கிற செய்திகள் கசிய விடப்படுகிறது. நீங்கள் எப்பயுமே ஒரு செய்தி கசிய விடப்பட்டால் அது யாருக்கு லாபங்கிறத வச்சு நம்மளால் சில விஷயங்களை பார்க்க முடியும். இந்த செய்திகள் நம்ம பார்க்கும்போது ஏறதாழ 2 தரப்புல இருந்தும் ஸ்டோரி வருது அப்படின்னா, ஒன்று உள்ளே போன தாவேகா தரப்பு சொல்லணும், இல்லை தமிழ்நாடு போலீஸ் தரப்பு சொல்லணும், அல்லது சிபிஐ தரப்பு சொல்ல வேண்டும். ஆனால் அந்த ஸ்டோரியினுடைய நரேட்டிவை நம்ம கம்ப்ளீட்டாக வச்சு பார்க்கும்போது விஜய் தரப்பு சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை என்கிற இடத்துல வருது. அப்போ விஜய்க்கு கூடுதல் பொறுப்புகள் என்பதை நோக்கி இது நகர்கிறதான ஒரு கேள்வி இருக்குது. என்ன பேசப்பட்டது? ஏன்னா நீங்கள் ஏறத்தாழ 9 மணி நேரம் விசாரணை தரீங்க. காலையில் 10 மணிக்கு உள்ளே போயிட்டு சாயங்காலம் 6:45 வெளியில் வராங்க. இடையில் 1 மணி நேரம் உணவு இடைவேளை வேணாலும் நீங்கள் கொடுத்துருக்கலான்னு வச்சுக்கோங்க. அதை கழிச்சா சராசரியாக 8 மணி நேரம் அப்படிங்கிறது ஃபுல்லாக அவங்க சாலிடாக விசாரணைக்கு டெல்லியில் இருந்திருக்கிறார்கள். இதில் முதல்ல சென்னையில் ஆஃபீஸ் இருக்கும்போது டெல்லிக்கு ஏன் வரவழைக்கப்பட்டார்கள்? சிபிஐக்கு இங்கே அலுவலகம் இல்லைன்னா புரிஞ்சுக்க முடியும். டெல்லிக்கு ஏன் கூப்பிட்றாங்கன்னு ஒரு கேள்வியை ஆரம்பத்திலேயே பலரும் எழுப்பி இருந்தார்கள். அப்போ அதில் ஏதாச்சும் என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு. அதுக்கு பல காரணங்கள். விஜய் இங்கே வந்தால் பெரிய கூட்டம் வரும், டெல்லின்னும்போது கூட்டம் ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ள விஜய் நாளைக்கு கட்டாயம் கூப்பிட போகிறாங்க. விஜய் நீங்கள் வருவதை தவிர்க்க இயலாது. ஏன்னா விஜய் ஒருவேளை நீங்கள் அவர் மீது குற்றச்சாட்டே வைக்கல, அக்யூஸ்டாக இல்லைனாலும் ஐ விட்னஸாக கூப்பிடணும். அவரை பார்க்க தான் அந்த கூட்டம். அது சம்பவம் நடக்கும்போது அவர் இருந்திருக்கிறார். இந்த முதல் ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸ் வழிவிட சொல்கிறாரு. அவர் சீன் ஆஃப் அக்கரன்ஸில் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இது மோசமான சம்பவம் நடந்த இடத்தில் அவர் இருந்திருக்கிறார். எய்தர் விட்னஸ் விசாரணையினுடைய முடிவில் சார்ஜ் ஷீட்டில் அவர் குற்றவாளியாகவும் தேவைப்பட்டால் குற்றம் சாட்டப்பட்டவராகவும் சேர்க்க முடியும். அது சிபிஐ முடிவு பண்ண போது விசாரணை அதிகாரிகள் முடிவு பண்ண போகிறாங்க. ஆனால் விஜய் அழைக்கிறது கட்டாயம். இப்போத்துலேருந்தே இங்கே வரைக்கும் வச்சோம்னா இப்போ இவங்களை பார்க்குறதுக்கு 4 மாவட்ட செயலாளர் வருவாங்க. அஜிதா ஆக்னல் மாதிரி யாராவது இங்கே பெரிய ஆட்கள் இருந்தால் கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா சிக்கலாயிரும்ல. அதனால் அங்கே கூப்பிட்டாங்கன்னு ஒரு பார்வை இருக்குது. அது கன்வின்சிங்காகவும் இருக்குது. நாளைக்கு விஜய் வரும்போது இன்னும் பெரிய கூட்டம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுடைய சிபிஐ ஆஃபீஸை பாதுகாக்க பண்ணதாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன விஷயங்கள் அப்படின்னா, நேற்றைக்கு போகிறாங்க பல விதமாக. ஏன்னா நீங்கள் பல கட்டங்களில் பார்த்திங்கன்னா விசாரணை போக்குங்கிறது எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு விசாரணை நடக்கும். அதற்கு பிறகு தனித்தனியாக அந்த நரேட்டிவில் எல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போ 3 பேர் சேர்ந்து சொல்லும்போது கூட்டாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க. நேற்றைக்கு மொத்தம் 8 பேர் விசாரணைக்கு ஆஜராகிறாங்க. தாவேகா தரப்பில் 4 பேர், காவல்துறையினுடைய தரப்பில் 4 பேர். தாவேகா தரப்பில் உங்களுக்கு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தேர்தல் மேலாண்மை வியூக பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா, இதுபோக மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகிய 4 பேர் ஆஜராகிறாங்க. இந்த பக்கம் அரசு தரப்பில் நீங்கள் பார்க்கும்போது மாவட்ட எஸ்பி ஜோஷ் தங்கையா, ஏடிஎஸ்பி பிரேமானந்தன், டிஎஸ்பி, அதே போல் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் வர சொன்னதாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட கலெக்டரும் போயிருக்கிறதா செய்தி வந்திருக்கு. அப்போ இது ஒரு பக்கம். இந்த 8 பேரையும் ஃபஸ்ட்டு உட்கார வச்சு 2 தரப்பினுடைய வாதங்களில் தொகுத்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ தாவேகா தரப்பில் தனித்தனியாக முதல்ல கூட்டாக உள்ள உட்கார வச்சு குற்றச்சாட்டுகளை உங்கள் தரப்பை சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கோர்ட்லேயே அப்படி தான் சமயத்தில் ஃபஸ்ட்டு ஒரு தரப்பு முழுக்க பேச விட்டுட்டு எதிர் தரப்பு அவங்க இதை தனியாக பேச விடுவாங்க. அதுக்கு பிறகு கிராஸ் பண்ண விடுவாங்க. இது நார்மலாக கோர்ட்டில் ஒரு லீகல் ப்ரொசீடிங்கிற இடத்துல நடக்கும். இப்போ அவங்களுக்கு ஒரு புரிதல் தேவைங்கிறதுனால முதல்ல தாவேகா தரப்பு அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. தாவேகா தரப்பு அப்படின்னும் போது அதை நிர்மல்குமார் தான் எழுந்து முழுமையாக விளக்கியதாக அவங்க தரப்பை முன் வச்சதாக செய்திகள் இருக்குது. முதல்ல என்ன சொல்கிறாங்க, குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது விஜய் பேசும்போது கூட்டத்தில் மயக்க மருந்தை சிலர் தெளித்து விட்டனர் அப்படின்னு தாவேகா தரப்பில் வைக்கப்பட்டதா தகவல்கள் வெளியாகிருக்கு. ஒன்று, இதெல்லாம் தவறாக இருக்கிற பட்சத்தில் அவங்க மறுக்கணும். ஏன்னா இந்த செய்தி இது இந்த முதல்ல சொன்னதெல்லாம் பார்த்துடலாம். ஒரு ஊடகம் ரிப்போர்ட் பண்ணிடுச்சு, இது வெளியில் வரும், எல்லா ஊடகமும் பிக்கப் பண்ணும். அப்போ தாவேக்கா ஒன்று மௌனம் காக்கணும், இல்லை நாங்கள் அப்படி தான் பேசணும், அதன்படி நிற்கிறோன்னாச்சும் சொல்லணும். கருத்தை மறுக்காமல் அமைதியாக இருக்கிறதுங்கிறது பல சந்தேகங்களுக்கு போகும். மயக்க மருந்து தெளிச்சாங்க. 2வது, உயிரிழந்த குழந்தைகளின் கண்கள் அதீதமாக சிவந்துள்ளது, இதற்கு சாட்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க.
மூன்றாவது, கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண் ஒருவரின் கழுத்தில் கத்தியை வைத்து மர்ம நபர்கள் தாக்கியிருந்தனர். எந்த பெண்ணு கூட்டத்தில் கலந்து கொண்டா அப்போ உயிரிழந்தவர் கிடையாதா? இது எந்த இடத்துல நடந்தது? இதெல்லாம் நமக்கு கேள்வி இருக்குது. அடுத்தது, அந்த பெண்ணின் கழுத்தில் கத்தியால் கீறப்பட்ட காயம் இருந்தது அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க. இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டதாக 11 பேர் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. கூட்டத்துக்குள் வந்தவர்கள் வீடியோவும் போட்டோஸும் அந்த 11 பேரில் 6 பேர் மீது ஏராளமான குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது அப்படின்னு. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரியான நிலத்திருட்டு புகார், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டு பல குற்றச்சாட்டுகளை சாட்டப்பட்டவர்கள் விஜயை சந்தித்து அவருக்கு சால்வை பொத்தி இவர் பாராட்டின ஆட்களும் உள்ளே இருக்கிறார்கள். கட்சியில் பல பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சைக்குள்ளாச்சு. அப்போவே அது பிரச்சனைக்கும் உள்ளாச்சு. பிளாக் டிக்கெட் கொடுத்த புகாரில் சிக்கியவர்லேருந்து பலருக்கும் நீங்கள் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்க கூட்டம் பார்க்க வந்தாங்களா? உங்கள் கட்சிக்காரங்க தானா? அப்போ இவ்வளோ தூரம் அக்யூமுலேட் ஆகிறதுக்கு காலையிலேருந்து பார்த்து உங்களுடைய லோக்கல் நிர்வாகிகள் பார்க்கப்படலையா? இதெல்லாம் தனி கேள்வி. இதெல்லாம் இவங்க வந்து சில ஃபோட்டோக்கள் வீடியோக்களை கொடுத்துருக்கிறார்கள்னு. அப்போ இந்த விஷயம் அவங்க தரப்பாக நிற்கிறது. அதே போல் பிரச்சார கூட்டத்துக்கு நாங்கள் வந்தபோது பொறுமையாக வாங்கன்னு போலீஸ் தான் சொன்னாங்க என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்கிறார். போலீஸ் பொறுமையாக வாங்கன்னு எந்த நேரத்தில் சொன்னாங்க? அதுக்கு என்ன ஆவணங்கள் இருக்குங்கிற கேள்வியை சிபிஐயே பின்னாடி கேட்குறாங்க. அப்போ அந்த இடம் சிக்கலுக்குள்ளே தான் மாறுது. நீங்கள் சொன்ன டைமை விட்டு 6 மணி நேரம் 7 மணி நேரம் லேட்டாக வந்ததுக்கு போலீஸ் காரணம்னா போலீஸ் எப்படி சொல்லும்? இருட்டுறதுக்குள்ளே முடிக்கணும்னு தான் ஒரு போலீஸ் எதிர்பார்ப்பாங்களே தவிர என் மண்ணில் எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்னு தான் ஒரு காவல்துறையினுடைய இதாக இருக்குமே தவிர போலீஸ் உங்களை ரோட் ஷோ வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு நீங்கள் வந்தீங்களே அதுக்கு யார் காரணம்? இந்த டைமுன்னு நீங்கள் போலீஸ்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு இப்போ உங்களுடைய சோஷியல் மீடியா போஸ்ட்லேயும் புஷி ஆனந்த் ஒன்று பேட்டியாக கொடுத்தாரு, அதுக்கு யார் பொறுப்பு? அவ்வளோ தூரம் கூடிய குழந்தைகளுடைய கண்கள் சிவந்திருக்கிறது. காலையிலேருந்து குடிக்க தண்ணியே வைக்காமல் 100 பேர் இருக்கிற இடத்துல 200 பேரை நிற்க வச்சு அவங்க பாத்ரூமுக்கு போக வழி இல்லாமல் நிற்க வச்சா டீஹைட்ரேட் ஆனால் குழந்தைகளுக்கு கண்கள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்ச டாக்டர்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டு பாருங்கள். எந்த அடிப்படை வசதியுமே ஏற்படுத்தி கொடுக்காமல் நீங்கள் இப்படி குற்றச்சாட்டு வைப்பீங்கன்னா அவங்க பொலிட்டிக்கலி அரசியல் குற்றச்சாட்டாக இதை வைத்திருக்கிறார்கள் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏறத்தாழ அங்கே வந்து ஆட்களை இறக்கி விட்டு கொலை செய்திருக்கிறார்கள்ங்கிற ரேஞ்சுக்கு தான் அவங்க வராங்க. அதே போல் கரூர் துயரம் நிகழ்ந்த போது ஆட்சியர் தான் உடனடியாக புறப்பட்டு எங்களை போக சொன்னார் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. சில வாய்ஸ் மெசேஜஸ் அப்படின்னு சிலதையும் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ இவங்க 4 பேரிடமும் கலெக்டிவாக கொஷின்ஸ் கேட்கப்பட்டது. அடுத்தது காவல்துறை தரப்பு அதிகாரிகள் தரப்புக்கு போகும்போது அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறது திட்டமிடப்பட்டு மனிதர்கள் நிகழ்ச்சி அசம்பாவிதம் அங்கே எதுவுமே நடக்கலை. 2வது, வீடியோ பதிவுகள் ஃபுல்லாக இருக்குது, அவங்ககிட்டயே இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மயக்க மருந்து தெளித்தலோ கழுத்தில் கத்தி வைத்ததோ இல்லை கழுத்தில் கீறியதோ சமூக விரோதிகள் இது எதுக்குமே அடிப்படையான ஆதாரம் இல்லை. அது வந்து அப்படி இருந்ததுக்கு நிப்பாட்டுறதுக்கு லீகலி ப்ரூவ் பண்ண முடியக்கூடிய சூழலுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லை. அது அடிப்படை முகாந்திரமற்றது. 3வது, இவங்க முன் வச்ச குற்றச்சாட்டுகள் கற்பனையானவை, தீவிரமாக விசாரிச்சிங்கனாலே உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும் தாவேகா தரப்பு. 4வது, காரணமே சொன்ன நேரத்துக்கு விஜய் வராதது தான். முழுக்க முழுக்க அவங்களுக்கு தான் முதன்மை பொறுப்பு. கூட்டம் நடத்தும்போது அதுக்கான ஏற்பாடுகளையும் முறையாக தாவேகா செய்யவில்லை அப்படின்ட்டு அரசு தரப்புள்ள பதிவுகள், அங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஃபுட்டேஜஸ்ஸு, ஆடியோ எவிடன்சஸ்ஸு, வீடியோ எவிடன்சஸ்ஸை இவங்க தரப்பிலிருந்தும் சிபிஐ கிட்ட கொடுக்குறாங்க. இதுக்கு பிறகு அவங்க கேட்டது தான், விஜயை லேட்டாக வர சொல்லி போலீஸ் தான் சொன்னாங்க, நீங்களே எப்போ சொன்னாங்க? அதுக்கான ஆதாரம் வாய்ஸ் நோட்டா இல்லை ஃபோனில் பண்ணாங்களா, என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னும்போது கொடுங்க இருந்தா. நாங்கள் ஏற்கனவே போலீஸ்காரங்களுடைய மொபைல்ஸை பார்த்துட்டோம், அதில் எதுவும் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சிபிஐ கேட்கும்போது இல்லை அவங்க அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, போலீஸ்காரங்க அவங்க அனுப்புனதை டெலீட் பண்ணியிருக்கலாம், விஜய் சைடு ரிசீவ் ஆச்சு இல்லை, அந்த ஆடியோ அவர் கேட்டு பார்த்துட்டு தானே மெதுவாக வர சொல்கிறாங்க, நீங்கள் டிரைவர் வண்டியை பொறுமையாக விட்டுக்குன்னு சொல்லியிருப்பாரு. விஜய் சைடு வந்துருந்தா அதை கொடுத்துருக்கலாமே, அதையும் அழிச்சிருச்சா போலீஸு? விஜய் ஃபோனை எதுவும் தமிழ்நாடு போலீஸ் கைப்பற்றி அழித்ததாங்கிற கேள்வி இருக்குது. அப்போ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்ல. இப்போ இந்த மாதிரியான இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஆதாரங்களையும் அவர்கள் அழித்து விட்டார்கள், ஆனால் குற்றம் செய்தது அவர்கள் தான்ங்கிற இடத்துக்கு இது நகர்கிறதாங்கிற கேள்வி வருது. இதற்கு பிறகு மதிய உணவு ஒன்றா உட்கார வச்சு தான் ஒரே ஹாலில் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அவங்க என்ன இதுவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த அகாமடேஷன் ஏதோ விருந்துக்கு போன மாதிரி செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. மதிய உணவு உங்களுக்கு ஒரே விசாரணை முடிஞ்சு மதியத்துக்கு பிறகு தனித்தனியாக கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. அது முக்கியமானது. ஏன்னா ஒரு நேரத்தில் 4 பேராக உட்காந்து ஒன்று சொல்லுவாங்க, அந்த 4 பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டா ஒரு பர்டிகுலர் கேள்வியை நரேட் பண்ண சொல்லும்போது முன்னுக்கு பின் முரணாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை வச்சு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ண முடியும். ஸோ காவல்துறை தரப்பிலும் சரி இவங்க தரப்பிலும் சரி தனித்தனியான விசாரணைங்கிறது மதியம் உணவுக்கு பிறகு நடந்திருக்கிறது. இதனுடைய அதாவது ஏறத்தாழ அவங்க போய் ரொம்ப முக்கியமான, அதுதான் ரொம்ப முக்கியமான. முன்னுக்கு பின் முரணாக ஏதாவது நீங்கள் சொல்லி வச்சு ஒரே மாதிரி வர்றதில்ல.
4 பேரும் ஒரே மாதிரி ஸ்ட்ராங்காக அந்த ஸ்டோரி ஏற்றிட்டு வர மாட்டாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அது போலீஸ் தரப்போ இல்லை இவங்க தரப்போ ஏதோ ஒன்று அவங்க தரப்பில் ஒரு சின்ன விஷயத்தை ஒரு சிறிய தவறை மறைச்சிடலான்னு நினச்சாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் 4 பேர் தனித்தனியாக கேட்கும்போது காட்டி கொடுக்கறதுக்கு முன்னுக்கு பின் முரணா பேசினா அதிலே சிக்கிடுவாங்க. அதே போல் இதில் சொல்லாத ஒன்று அவர் அப்படி சொன்னார், அது உண்மையான இவர்கிட்ட கேட்கும்போது ஒருவேளை அவர் சொல்லியிருப்பாரோன்னு பேசவும் வாய்ப்பு இருக்கு. ஓ அண்ணா அப்படி சொல்லிட்டார் போல, அப்போ நம்ம இப்படியே சொல்லிடுவோம், இல்லை சார் இது இல்லை அதுதான் அண்ணன் சொன்னது தானே சொன்னா அப்போ நீ மாற்றி சொல்கிற அப்படிங்கிறத பிடிக்கிறதுங்கிறது அது இயல்பாக அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இப்படியாகத்தான் நேற்று முதல் நாள் போய் இன்றைக்கி 2ஆம் நாள் வர சொல்லி இன்று காலை 11 மணிக்கு 8 பேரும் திரும்ப ஆஜராகிருக்கிறாங்க. இந்த விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து போயிட்டுருக்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஓவரால் இவங்க சிபிஐ ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட் எடுத்துகிட்டு சில நேரங்களில் எஃப்ஐஆராக அடிஷ்னல் எஃப்ஐஆராக சேர்க்க வாய்ப்பு. ஏன்னா முதன்மை எஃப்ஐஆர் அன்றைக்கி கரூரில் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் சம்பவம் நடந்து அந்த இன்ஸ்பெக்டர் போட்டது தான். சிபிஐ ஒன்று அதை விரிவாக அடிஷ்னல் எஃப்ஐஆர் போடலாம், குற்றவாளிகளை முன்ன பின்ன சேர்க்கறத சிபிஐ இதற்கு பிறகு செய்யலாம். அடுத்தது சார்ஜ் ஷீட் போடுறது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதுங்கிற அடுத்த ப்ரொசீஜருக்கு போகும். அது ஒரே சார்ஜ் ஷீட்டை சிங்கிள் ஷாட்டில் அடிக்கலாம். ஏற்கனவே கரூர் அவர்கள் வந்தபோது ஏறத்தாழ 200 பேர் நேரில் இருந்தவர்கள், பார்த்தவர்கள், சம்மந்தப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், அங்கே கடை நடத்தியவர்கள் ஒரு 200 பேரை விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இதிலிருந்து ஒரு அவுட்லைன் அவங்களுக்கு ஆல்ரெடி கிடச்சிருக்கும். இந்த 200 பேருங்கிறது நேரடியாக சம்மந்தப்பட்டவர்கள் அல்லது பார்த்தவர்கள், கேட்டவர்கள், அந்த பகுதி மக்கள்ங்கிற வகையில் அந்த 200 பேருடைய அவங்களுடைய வாக்குமூலங்கள் அப்படிங்கிறது டெபாசிஷன்ஸ் இருக்கும், அது தனி. இப்போ மெயின் பேஸ் ஃப்ரேம் என்ன, 2 தரப்புலையும் என்ன சொல்கிறாங்கங்கிறத வச்சு தான் அவங்க அந்த சார்ஜ் ஷீட்டை ஃப்ரேம் பண்ண முடியும், அதை உருவாக்குற பணிகளுக்குள்ளே போவாங்க. இது அதை நோக்கி தான் அடுத்த கட்டமாக நகருது. விசாரணை சிபிஐ அதிகாரிகள் எடுத்து போட்ட பிறகு அடுத்தது அது நீதிபதியினுடைய குழுவுக்கு நேராக கோர்ட்டுக்கு போகுது. வழக்காக நீங்கள் போட்டிங்க, எஃப்ஐஆர் ஃப்ரேம் பண்ணிவிட்டு சார்ஜ் ஷீட் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக கோர்ட்டுக்கு போயிடும். சிபிஐ கோர்ட்டில் சப்மிட் பண்ணும். இப்போ விசாரணை நீதிமன்றத்துக்கு போவதற்கு பதிலாக அஜய் ரஸ்தோகி கமிட்டி 3 பேர் அமர்வு இருக்கு இல்லையா, அஜய் ரஸ்தோகி, அதே போல் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் சுமித் சரண் மற்றும் சோனல் மிஸ்ரா, இந்த எஸ்ஐடி குழுவுக்கு போகும். எஸ்ஐடி குழு அதை பார்த்து அப்ரூவல் பண்ண பிறகு, குழு கன்வின்ஸ் பண்ண பிறகு தான், ஏன்னா ஒரு ஓய்வு பெற்ற முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கார் அப்படின்னும் போது அவர் கோர்ட்டில் இது நிற்குமா நிற்காதாங்கிற அந்த நுவான்சஸ் அவருக்கு தெரியும். அதை பார்த்துட்ட பிறகு ஒரு ரிப்போர்ட் உச்சநீதிமன்றத்துக்கு போகும். உச்சநீதிமன்றம் அதை கண்காணிக்கிறதே தவிர அவங்க அதை விசாரித்து திருப்பி சொல்ல போகிறதில்ல. ட்ரையல் கோர்ட்டுக்கு இன்னொரு ரிப்போர்ட் போகும் அப்படிங்கிறதாக இதனுடைய அடுத்த கட்டம் அதை நோக்கி தான் போகிறது. என்ன ஆனாலும் சரி, ஜனவரி முதல் வாரத்தில் விஜய்க்கு சம்மன் வருவதுங்கிறது தவிர்க்க இயலாததாக மாறி இருக்கிறது. அவர் ஆப்வியஸாக வரவழைக்கப்படுவதுங்கிறது 199.9% உறுதி செய்யப்பட்டதாக தான் நமக்கு இந்த சூழலில் வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்குது. அடிப்படையில் அவர் நீங்கள் எப்பயுமே சம்மனுக்கு கூப்பிடும்போது உங்களை என்னதுக்கு கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது அது இடி சட்டத்தில் தான் எது கூப்பிட்றாங்கன்னு சொல்ல வேண்டாம். இங்கே என்ன பர்பஸ்க்காக கூப்பிட்றாங்கிறது சில நேரங்களில் தெரிவிக்கலாம். இல்லைனாலும் விசாரணைக்கு நீங்கள் ஆஜராகணும். ஏன்னா நீங்கள் கூப்பிடும்போது உங்கள் மீது குற்றம், அது எதுக்குன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்கிற நிலையில் வரைக்கும்னா உங்கள் தரப்பு ஆவணங்களோட நீங்கள் போகலாம். விட்னஸாக கூப்பிட்றோம், இல்லை உங்களோட சம்மந்தப்பட்டவர் மீது குற்றச்சாட்டு, நீங்கள் நெருங்கிய உறவினருங்கிற வரையில விசாரணைக்கு வரணும். இதை தெரிஞ்சுப்பதற்கு சட்டம் உரிமைகள் கொடுத்திருந்தாலும் அது 100% அப்ஸ்ட்ராக்டாக இல்லை. சில சிறப்பு சட்டங்களில் அது அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. கூப்பிட்டு விசாரிச்சுட்டு, ஏன்னா உங்களை விட்னஸாக கூப்பிட்றோம்னு கூப்பிட்டு நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கீங்கன்னு கைது பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரிலாம் சில நேரங்களில் நடக்கும். அமைப்புகள் சிபிஐ விசாரணையில் அப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு, சிபிஐயில் பெரும்பாலும் அப்படி பண்ணாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்ட சூழல்கள் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அது மாதிரி போகாது. இந்த வழக்கில் கைது பண்ணணும்னா கைதுங்கிறது பண்ணலாம், ஆரம்பத்தில் தேவைப்பட்டிருந்தால் பண்ணியிருக்கலாம். என்னென்னா சம்மன்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணலன்னா 3 சம்மன் கொடுத்துட்டு 3ஆவது சம்மனுக்கு வரலைன்னா கைது பண்ண சிபிஐக்கு அந்த உரிமை இருக்குது. விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்கிற கிரவுண்டில் உங்களால் ஒருவரை கைது பண்ண முடியும். செந்தில் பாலாஜி அவர்களே ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ரைடு முடித்து அந்த நள்ளிரவு விடிய காலையில் கைது நடக்கும்போது அவர் கேள்விகளுக்கு பதில் சொல்ல விசாரணைக்கு ஒத்துழைக்கலன்னா அவரை கைது பண்ணாங்க. ஸோ விசாரணைக்கு நீங்கள் இவங்க சம்மனுக்கு ஆஜரானது, ஏன்னா ஒரு முறை சம்மன் அனுப்பினாங்க. இங்கே கரூருக்கு அஜய் ரஸ்தோகி டீம் வந்தப்போ சம்மன் வந்தது. புசி ஆனந்த் அன்றைக்கி தான் செங்கோட்டையன் சேர்ந்து அந்த அடுத்த நாள் நிர்வாக குழு கூட்டங்கிறதுனால வழக்கறிஞர்களை அனுப்பி ஒரு நாள் பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. வேறு ஒரு நாள் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வரோம், இன்றைக்கி கொஞ்சம் அரசியல் ரீதியில் கட்சி ரீதியில் பணிகள் இருக்கிறதுனால வர முடியலன்னு கேட்கும்போது அந்த சம்மனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு சட்ட உரிமை இருக்குது. காரணத்தை சொல்லி உரிய காரணத்தை சொல்லி வேற ஒரு டேட் வாங்கிக்கலாம். போகாமல் எந்த பதிலும் சொல்லாமல் ஸ்கிப் பண்ணுறது வேற, ஒரு தகவலை கம்யூனிகேட் பண்ணி வேறொரு நாள் போஸ்ட்பான் பண்ணுறது வேறு. ஸோ அந்த மாதிரி தான் போச்சு அந்த முதல் சம்மன். அவங்க டைரெக்டாக இங்கே வரணும்னா நீங்கள் அதை இடையிலே வந்துடுங்கன்ட்டு அவங்க நேராக அங்கே போயிட்டாங்கங்கிறது இருக்குது. விஜய்க்கு அதை ஸ்கிப் பண்ணுற ரிஸ்க் அவர் எடுக்க மாட்டாருன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு.
ஜனநாயகனை காரணம் காட்டி 1 முறை 2 முறை பர்மிஷன் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. மேபி இல்லை அவங்க தரப்பு என்ன ஜனநாயகன் ரிலீஸ் வரைக்குமாச்சும் கொஞ்சம் பொறுங்க, ஃபஸ்ட்டு வீக்கே வந்துட்டேன்னா அது படத்தோட இதை கூட பாதிக்கப்படலான்னு அவங்க ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாம். அது என்னங்கிறது நமக்கு வரும்போது தான். ஏன்னா நீ ஒரு முடிச்சு கூட ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலான்னு சிபிஐ ஒரு வேகத்தில் இருக்கலாம். இல்லை ஜனநாயகன் கலெக்ஷன் அதெல்லாம் முடிச்சு வெற்றி விழா முடிச்சுட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு கூட கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க தரப்பில் கேட்கறத பொறுத்து அவங்க கொடுப்பாங்க. அவங்களுக்கு பொங்கல், ஆனால் அவர்களுக்கு ஒரு கால நிர்ணயம் இருக்கும்ல, இந்த காலத்துக்குள்ளால நம்ம இதை முடிச்சு ஒப்படைக்கணும், இவ்வளோ நாட்களுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடணும் அப்படிங்கிறது. ஏன்னா முதல் 1 மாதத்துலேயே இது எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி பார்த்தா நவம்பர் எண்டு அல்லது டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே இவங்க வந்து முதல் அறிக்கையை உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்து விடுவார்கள்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் அதை முடிக்க முடியலனாலும் அவங்களால இது அவ்வளோ லென்த்தான ப்ராசஸ் இருக்குங்கிற மாதிரி அவங்க அதை கொண்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு அவங்க மேலே கேள்வி வரக்கூடாதுன்னு அவங்க பார்ப்பாங்கல்ல. இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு 90 நாளைக்குள்ளே சார்ஜ் ஷீட் போட்டுறது பெட்டர் அப்படிங்கிறது பல நேரங்களில் நீதிமன்றங்கள். ஏன்னா நீங்கள் கைது பண்ணி வச்சுருந்தா தான் சார்ஜ் ஷீட் போட்ட லேட்டானா அவங்க அதை காரணம் காட்டி வெளியில் வரலாம். இப்போ எல்லாருமே வெளியில் ஜாமீனில் தான் இருக்கிறாங்க. அதனால் அந்த சிக்கல்கள் எதுவும் இல்லை. பல ஆண்டுகளாக சார்ஜ் ஷீட் போடப்படாத வழக்குகள் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் அந்த வாய்ப்புக்குள்ளே போயிடக்கூடாது. இதில் என்னென்னா பொலிட்டிக்கலி தேர்தல் கூட்டணி முடிவுகள்ங்கிறதெல்லாம் இதில் முடிவோடு இதை பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு மோசமான நிலைங்கிறது சமகால அரசியலில் உருவாகிவிட்டது. சிபிஐ நேரடியாக பிரதமருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்கிறதுனால அப்படி ஒரு பார்வையை வைக்கிறாங்க. அது தவிர்க்க இயலாததாக போயிடுச்சு. நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, விஜயின் மீது குற்றம் அல்லது தவறு என்பது நிரூபிக்கப்பட்டாதான் கன்ஃபார்மே ஆயிடுச்சு, தீர்ப்பு வர்ற போது அதில் ஏதாச்சும் நாங்கள் பண்ணலான்னு இது பண்ணணும்னு இல்லை. இப்போ இந்த மாதிரியான செய்திகளை கசிய விடுவதன் மூலமாகவே விஜய்க்கு ஒரு சேதாரம் இமேஜுக்கு வரும்னா அதை வைத்து கூட தேவைப்பட்டால் பாஜக வளைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நான் சொல்கிறது பாஜக சொல்லி சிபிஐ அப்படி எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறதுக்கு அவங்களால முடியுமானா அரசு என்கிற முறையில் வாய்ப்பு இருக்கிறதானா அந்த இடம் வந்து சிக்கலுக்குரியதாக மாறுகிறதுங்கிறது கவனிக்கணும். பாஜக கடந்த காலத்தில் குற்றவாளியான நிரூபித்தெல்லாம் ஆட்சியை மாற்றலை, கூட்டணிக்கு கூப்பல்ல. நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆனாலும் சரி, சத்தீஸ்கரில் பூபேஷ் பாகலோ, இல்லை ராஜஸ்தானில் அசோக் கெலாட்டோ, இவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் தான் வைக்கப்பட்டது. இன்றைக்கி வரைக்கும் அவங்க குற்றவாளிகள் நிரூபிக்கப்படலை. ஆனால் அந்த ஒரு புகாரை வைத்துக்கொண்டு ஆட்சியை கவிழ்த்து மாற்றத்தை ஏற்படுத்த அவர்களால் முடிகிறது என்று சொன்னால், அஜித் பவாரின் மீது 70,000 கோடி ஊழல்னு சொன்னவரே மோடி தான் பிரச்சாரத்தில். அவர் எலெக்ஷன் முடிஞ்சு பிசுன்னு மாவாட்டுவார் ஜெயிலுக்குள்ளே போயின்னு சொன்னவர் தான் இன்றைக்கி முதலமைச்சராக. இவர் உட்காந்து துணை முதலமைச்சர் அவரை உட்கார வச்சுக்கிட்டு தலைமைச் செயலகத்தில் மாவாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியான விஷயத்தில் நரேட்டிவ்ஸை செட் பண்ணி ஒரு முயற்சியை பாஜக எடுக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அப்படி குற்றச்சாட்டுகள் இருந்தவர்கள் பாஜகவோட கூட்டணி சேர்ந்த பிறகு தண்டிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்று பாஜக சொல்லுமாங்கிற கேள்வியும் இருக்குது. சிபிஐக்கு அந்த நோக்கம் இருக்காது, அந்த நீதிபதிக்கு அந்த நோக்கம் இருக்காது. அவங்க கூட்டணி செட் பண்ணுறதுக்கு செய்ய மாட்டாங்க. ஆனால் இதை தாமதப்படுத்துவது ஒன்றும் இல்லை. நாளைக்கு அதில் எஸ்ஐடியில் இருக்கிற 2 அதிகாரிகளை ட்ரான்ஸ்ஃபர் போட்டு சிபிஐலேருந்து அவங்கள தூக்கி நான் கமர்ஷியல் டேக்ஸ்க்கு இல்லை கஸ்டம்ஸ்க்கு தூக்கி போடுறேன், அதில் ஒரு ப்ரமோஷனோட அனுப்புன்னு 2 பேர் கலைச்சி விட்டால் என்ன பண்ணுவீங்க? தேவைப்பட்டு அதையும் செய்யலாங்கிற அந்த வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது தான் நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்கங்கிறது வெளியில் வர்றதுங்கிறதே யார் சொல்லியிருப்பா? ஏன்னா இதில் 2 தரப்பிலையும் கேட்டிருந்திருக்கலாம், இல்லை ஒரே தரப்பு எதிர்த்தரப்பில் சொன்னதையும் சொல்லியிருக்கலாம். கசிய விடப்பட்டவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இது யாருக்கு லாபம் என்று பார்த்தால் யார் கசிய விட்டிருப்பார்கள் என்கிற ஒரு எண்ணமும் நமக்கு தெரிய வருகிறதுன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ 2ஆம் நாள் முடிஞ்சால் இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில் வரும். எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க தொடர்ந்து பேசுவோம். விஜய் அடுத்ததாப்பில் எப்போ அவருக்கு சம்மன் அனுப்பப்படும், எப்போ விசாரணைக்கு ஆஜராவா, டெல்லியில் அழைப்பாங்களா, சென்னைக்கு அழைப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. டெல்லி ஒரு தந்திர பூமி அப்படின்னு மொத்த பத்திரிகையில் தராசு ஷாம் சார் சொல்லுவார். அந்த தந்திர பூமி தன் வேலையை காட்டுகிறது அப்படின்னு பார்க்கலாம்.